சாரி சாரி சாரி. ஏமா இந்த ஆக்சிடென்ட் மட்டும் வெளியில நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீயோ ஸ்கூட்டில வேகமா வர்றவ, ஸ்கூட்டில வரும்போது இப்படிதான் செல்போனை பாத்துட்டே வருவியா? இப்பெல்லாம் டிரைவிங் பண்ணும்போது செல்போன் யூஸ் பண்ணா 5000 ரூபாய் ஃபைன் தெரியுமா? என்ன கேட்டா நடக்கும் போது செல்போன் யூஸ் பண்ணா கூட இந்த ஃபைன் போடலாம், தப்பே கிடையாது. ஆமா நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு செல்போனே பாத்துட்டு இருக்க. அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ். ஒரு முக்கியமான ஆளோட போட்டோ பாத்துட்டு இருக்கேன். யார் அந்த விஐபி? நீ கட்டிக்க போறவனா? உங்க வேலையை காட்டுறீங்களே. நீங்க ஜேர்னலிஸ்டா இருக்கும்போதுதான் கிசு கிசு எழுதி சினிமா நடிகைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப நீங்க மாஜி ஜேர்னலிஸ்ட். இன்னுமா உங்க புத்தி மாறல? பாருங்க இந்த முஞ்சவ என்ன கட்டிக்க சொல்றீங்க? அது உன் விருப்பம். இரு இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குது. இவன் ரீசெண்டா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஜெனரல் வார்டு அட்மிட் ஆயிருந்தாமா. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஏன் ஞாபக சக்தி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு முகத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஆயுசு முழுக்க மறக்கவே மாட்டேன். ஆமா இவன் போட்டோ உன் செல்ல எதுக்காக வந்தது? எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிட்டு வந்து உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ சார். என்ன ஷக்கிலா மூட் அவுட்ல இருக்க? பின்ன பவர் பிளாக் அவுட் பிளான் தான் சொதப்பிடுச்சே. ஒன்னும் சொதப்பல, எல்லாமே போட்ட பிளான் படி தான் நடந்துச்சு. என்ன சொல்ற? 10:30 மணிக்கு ரதி ஆபரேஷன் ஆரம்பிச்சு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண அரை மணி நேரத்துல பவர் பிளாக் அவுட் ஆகணும். இதான நம்ம பிளான். கரெக்டா 11 மணிக்கு ராஜு கேபிள் அறுத்து பிளாக் அவுட் பண்ணிட்டான். ஒரு இன்ஜினியர் பட்டாளமே வந்து 6 மணி நேரம் போராடினதுக்கு அப்புறம் தான் ரீஸ்டோர் ஆயிருக்கு. சோ எங்கேயுமே பிளான் சொதப்பல, எல்லாமே நம்ம திட்டப்படி தான் நடந்திருக்கு. ஆனா ரிசல்ட் ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட்ங்கற மாதிரி இருக்கு. இதுல பேஷண்ட் பொழைச்சிட்டாரு, நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர்ங்கறியா? எல்லா பத்திரிகையும் அந்த ரதி பாரதியை புகழுது. இதுக்காகவா நாம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? அதுக்கு நாம என்ன பண்றது? ரதி அந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லயும் நம்பிக்கை இழக்காம போராடி அந்த ஆபரேஷன் சக்சஸ் பண்ணிருக்கா. அதனால அவங்க பாராட்ட தானே செய்வாங்க. அப்ப அவங்களோட சேர்ந்து நீயும் பாராட்டுறியா? நினைச்சாலே எனக்கு வயிறு எரியுது. அவசரப்பட்டு அந்த ராஜுக்கு 5 லட்சம் ரூபாய் சொலையா தூக்கி கொடுத்துட்டோம். அதானே நாம அவனுக்கு பேசின பணம். ஆனா வேலை முடியலையே. ஷக்கிலா, அவனை நாம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் வேலையை கரெக்டா செஞ்சுட்டான். நோ, ஆனா நாம நினைச்ச காரியம் நடக்கல. அதனால நமக்கு 5 லட்சம் ரூபாய் லாஸ் தான். அவன் என்ன பெருசா நமக்கு பண்ணிட்டான்? வெறும் கேபிள கட் பண்ணி வீசி இருக்கான். அதுக்கு 5 லட்சம் ரூபாய் டூ மச். பேசாம பாதி பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிடு. வாட்? கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க போறியா? இந்த காலத்துல எவன் தருவான்? தரன். அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிரேம், நான் நியாயமா பேசுறேன். அவன் செஞ்ச காரியத்துக்கு பாதி பணமே போதுமானது. ஷக்கிலா, உனக்கு என்ன புத்தி கதி கெட்டு போச்சா? அவன் நாம சொன்ன காரியத்தை சரியா செஞ்சு முடிச்சுட்டான். இப்ப போய் பாதி பணத்தை கேக்குறது நல்லா இல்ல. நீ சொல்றது எவ்வளவு? 2 லட்சம் தானே? போனா போட்ட விட்டுரு. 2 லட்சம் எனக்கு பெரிய விஷயம் பிரேம். அந்த பணம் எனக்கு வந்தாகணும். வாங்கி தர வேண்டியது உன் பொறுப்பு. இங்க பாரு ஷக்கிலா, என்னால முடியாது. நான் போய் அவங்கிட்ட கேட்க மாட்டேன். சரி விடு, எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், ஓகே, நீ கிளம்பு. நான் சொல்றது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். ராஜரத்னம்,
வேலை இருக்கான்னு கேட்டியே, உனக்கு வேலை வந்துருச்சு. ஒரு அசைன்மெண்ட்ட முடிக்க சொல்லி ஒருத்தனுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். அவன் பாதி வேலையை தான் முடிச்சிருக்கான். அவன் கிட்ட இருந்து பாதி பணத்தை வாங்கி ஆகணும். சரி.